அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பட்டினம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தை குறிக்கக்கூடியதாகும். இது பெரும்பாலும் காவேரி பூம்பட்டினத்தை சுற்றி நடந்த நிகழ்வுகளை எடுத்து காண்பிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. நெய்தல் திணையும் பாலை திணையும் கலந்த நூல் அப்படின்னும் சொல்கிறாங்க. பொருள்வயிர் பிரிவு கருதி தலைவன் பயணம் மேற்கொள்கிறான், அதாவது செலவழுங்குகிறான். அப்போது அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார். இதற்கு உரை எழுதியவர்கள் மறைமலை அடிகள், ராகவ ஐயங்கார், சாமி சிதம்பரனார் உரை, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் உரை போன்றவை கிடைக்கப்பெறுகின்றன. பட்டினப்பாலை பாடியமைக்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகார் பேலுவளந்தான் 16,100 பொற்காசுகளை பரிசளித்தான் என்ற தகவலை கலிங்கத்து பரணி எடுத்து காண்பிக்கிறது. அதே போல் உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசிலுடன் நூலுக்கு வஞ்சி நெடும் பாட்டு என்ற பெயரும் இருந்தமையை தமிழ் வீடு தூது எடுத்து காட்டுகிறது என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். பிற்கால பாண்டி மன்னன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அழித்தான். ஆயின் அந்நகரில் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட 16 கால் மண்டபத்தை அழிக்காதிருக்க பாண்டியன் ஆணையிட்டான். இந்த வரலாற்றை திருவெள்ளரை கல்வெட்டு பாடல் குறிப்பிடுகிறது. இது இந்நூலிற்காக பெற்ற பரிசில்களை சிறப்பிக்கக்கூடியதாக அமைகிறது. அதாவது அடுத்து பட்டினப்பாலையினுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரியினுடைய சிறப்பு கூறப்படுகிறது. அதுக்கடுத்து சோழவள நாட்டின் சிறப்பு, காவிரி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சோழ நாட்டோட சிறப்புகளை சொல்லும்போது பண்டமாற்று வணிக முறை என்பது அந்த காலங்களில் இருந்ததை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது உமணர்கள் படகில் வரும்போது உப்பு கொண்டு வந்தனர், உப்புக்கு பதிலாக நெல்லை எடுத்து சென்ற தகவலை பட்டினப்பாலை பதிவு செய்கிறது. அதே போல் இயற்கை வளம் மிக்க இடங்கள் சூழ்ந்துள்ள பகுதி அப்படிங்கிறது இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு எடுத்து காண்பிக்கிறாங்க. வருவாய் தரும் தோப்புகளும் சோலைகளும் இருந்தன. நிலவினை சேர்ந்து விளங்கும் மகம் என்னும் நட்சத்திரத்தின் வடிவம் போன்று பொய்கை நிலவியது. இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ஏரிகளும் அந்த இடத்தில் இருந்தன அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மக்களினுடைய விளையாட்டுக்கள், அதாவது சிறுவர் சிறுமியர் விளையாட்டுக்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நடுகற்களினுடைய தோற்றத்தை பற்றி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. போரில் வீர மரணம் அடைந்த வீரனின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டிருந்தன. நடுகளை சுற்றிலும் கேடயப்படை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றை தாங்கி நிறுத்துவதற்கு வேலி போல வேல்கள் ஊன்றப்பட்டிருந்தன என்ற காட்சியை பட்டினப்பாலை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதுக்கடுத்து பெண்களுடைய ஆடை அணிகலன்கள் பற்றி எடுத்து காண்பிச்சிருக்காங்க. தலையாடைகளை பெண்கள் அணிந்திருந்ததற்கான சான்று எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து வணிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினத்தில் பல நாட்டினரும் விரும்பி வணிகம் செய்த தகவல்களை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பதிவு செய்துள்ளார். புலம்பெயர்ந்து வந்த காவேரி பூம்பட்டினத்திலே தங்கியிருந்து அவர்கள் நாட்டின் வணிக வளத்திற்கு உதவியாக பணியாற்றியிருக்கின்ற தகவல்களை வரலாற்று செய்தியாக இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த தலைவன் தலைவியை விட்டு தலைவன் வினை மேற்செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த நிலையில் தலைவியை விட்டு பிரிந்து வராத சூழலில் வணிகம் மேற்கொள்ளாமல் தலைவிக்காக பயணம் மேற்கொள்ளாமல் தங்கிவிடும் செய்தியையும் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு முன்னையே பார்த்தோம். காவேரி பூம்பட்டினத்தின் வனங்கள் அனைத்தையும் ஒரு சேர பெற்றிருக்கும் கரிகார் பேலுவளந்தான் தான் இந்த பட்டினப்பாலையினுடைய பாட்டுடை தலைவனாக கருதப்படுகிறான். அதுக்கடுத்து இந்த இதில் இடம்பெறக்கூடிய மரபு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவேரி பூம்பட்டினத்தை பாடியதால் நெய்தல் திணை சிறப்பிடம் பெறுகிறது. அடுத்தபடியாக அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தோம். இதில் இடம்பெறக்கூடிய இன்னும்
மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி என்ன அப்படின்னா, கடல் வழியாக பல மொழி பேசும் நாட்டினரும் வந்து காவேரி பூம்பட்டினத்தில் தங்கி வணிகம் நடத்தினர் என்பதன் வாயிலாக திருமாவளவன் காலத்தில்